உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது இப்போ கேட்கா? எல்லாம் கவனமாக இருக்கீங்களா? எல்லாம் கவனமாக இருக்கீங்களா? அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ கவனமாக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. இப்படி கைதட்டும் போது என்ன கேட்குது இல்லை சார்? ஐயா கேட்கா? ஐயா கேட்குதா? அது 4 பேர் தான் சொல்கிறீங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் கைதட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கால் தூங்காது பார்த்துக்கோங்க. நான் சொல்ல புரியுதா? என்ன கைதட்டுறாங்கங்க, மீட்டிங் நடக்கு அப்படியா அப்படின்ட்டு சுதாரிச்சுக்கணும். நான் சொல்ல புரியுதல்ல? நல்லா கவனிங்க. இந்த விழா மேடைக்கு என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த சக்தி குரு சார், எனது அருமை நண்பர் தென்னரசன் அவர்களே, எங்கே இருக்கீங்க? அங்கே முன்னாடி நில்லுங்க. அவர் 2 பேர்த்துக்கும் எனக்கு பெரிய வணக்கம். ஏன்னா இங்கே வந்து இந்த நாமக்கல் மீட்டிங்கில் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுக்கு அரமீரா அரியண்ணன் மூலம் அண்ணன் தொடர்பு கொண்டார். எனக்கு ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. நான் வந்துடுறேன். இவ்வளோ பெரிய ஜோதிடர்கள் பேசக்கூடிய இடத்துல இந்த சிறு ஜோதிடருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. என்ன? ஆமாம், பொதுவாக நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஐயா கவனம் இருக்கணும். முன்னாடியெல்லாம் ஜோதிடத்தில் ஐயா புக்கேவாரி பேசாமல் இருக்கணும். ஐயா புக்கேவாரி பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. ஏன்னா பேசினா இவங்க அங்கே கவனிப்பாங்க, இங்கே போயிடும். ஒரு விஷயம் கிடைக்கிது ரொம்ப அரிது. ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு 5 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காரு தென்னரசன். அது பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் தானே? சரி, அப்போ ஏன் பாருங்க, அரை மணி நேரம் 35 நிமிஷம் போயிடக்கூடாதுங்காரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒரு விஷயம் கிடைக்கிது அரிதாக இருந்தது. யார்ட்டையும் நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்க முடியாது. இதை 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜோசியத்தை கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த ஒரு காலங்களில் இப்படி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அனுபவசாலிகளை அழைத்து, ஜோதிடர்கள் உங்களையும் ஜோதிட ஆர்வங்களையும் அழைத்து அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு உட்கார இருப்பிடம், மேலே ஃபேன், 12 மணிக்கு சாப்பாடு, காப்பி, டீ இதெல்லாம் கிடைக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ யோகாசாலிகள். அப்போ இதை ஏற்பாடு பண்ணி இதை நிகழ்ச்சி பண்ணுற ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடிய இந்த விழா குழுவினர் எல்லாரையுமே நம்ம வாழ்த்தணுமா வாழ்த்தக்கூடாதா? அது போக வந்து பாருங்க, ஒரு விதி எல்லா இடத்துலையும் வராது. நான் ஆரம்பத்தில் படிக்கிற போது எனக்கு சில விஷயங்கள் வராது. சில இடங்களில் டாப்பாக இருக்கும், சில இடங்களில் வராது. அப்போ எங்கள் குருநாதர்கிட்ட கேட்பேன், எல்லா இடத்துலையும் எல்லா விதியும் வராது, நீ எல்லாமே உன்னோட வரணும்னு நினச்சா நீ ஜோசியம் சொல்ல முடியாது. ஏன் அந்த விதி வரல? அது எந்த கிரகம் பார்க்கு, அது என்ன ஸ்தானம்னு பாரு, உனக்கு சில விஷயம் வரும். அது எப்படி பார்க்குது அதெல்லாம் சொல்லி தர மாட்டேன், நீ பாரு அப்படின்னு குரு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜோதிடம் படித்தோ அல்லது வகுப்புக்கு போய் புஸ்தகம் படிச்செல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் அடைய முடியாது. அனுபவத்தினால தான் பல விஷயங்களை அடைய முடியும். இப்போ பாருங்க, அவஸ்தைன்னு அண்ணன் சொன்னார். நீ கீழே உட்காந்து பெரிய அவஸ்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது ஒரு கான்செப்ட் கரெக்டானது. நீங்கள் சாப்பிட்டு வரலாம் பாருங்க, அவஸ்தைன்னு வரும். நான் சொல்ல புரியுதா? வருதில்ல சார்? அதெல்லாம் பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட்டு. அப்புறம் அந்த ஒரு ஐயா, பெரிய கரூர் ஐயா பேசுனாங்க, அதில் பாயிண்ட்டு. தனிகாசன் ஐயா பேசுனாங்க, அதில் பாயிண்ட்டு. பவித்ராமா சின்ன பிள்ளை தான் அடித்து பட்டை எடுத்து 2 விஷயம் சொல்லி பிடிச்சி. இப்படி ஒரு ஆளுகிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு மீட்டிங்கில் 10 பாயிண்ட் கிடைக்கும். உண்மையா இல்லையா? இதை விட என்ன வேணும்? ஒரு கருத்துங்கிறது உங்களுக்கு 1 கோடிக்கு சமம் ஜோதிடத்தில். மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லா ஜோதிடர்களும் தனக்கு முன்னாடி அனுபவத்தில் உள்ள ஜோதிடரோட ஒரு நட்பு வச்சுக்கோங்க, அவங்களோட ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கோங்க. உங்களை அது மேன்மைப்படுத்தும். ஒரு காலத்தில் ஜோதிடர்கள், நல்லா கவனிங்கய்யா, ஜோதிடர்கள் அந்த கஸ்டமர் பலன் சொல்லும் போதே, ஐயா போன 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி பிறந்தாங்க எனக்கு அப்படின்னு ஒன்று ஒரு பேனா எடுத்து அந்த நோட்டில் வந்து அந்த தசாபுத்தி 3ஆம் பாவம் ஜனனம்னு குறிச்சிருப்பார். ஏன் குறிச்சாரு சொல்லுங்க? வெரி குட். அதாவது எக்ஸ்பீரியன்ஸான சோசியருக்காக இல்ல, வளர்ந்து வரும் ஜோதிடருக்கு பயன்படும். இங்க ஜோதிடர் ஒற்றுமை அவசியம். ஒரு கருத்தை நீங்க ஒரு கருத்தோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அந்த கருத்தை ஏத்துக்கணும். ஒரு கருத்தோட நீங்க என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். அப்படித்தான் நீங்க உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அப்ப ஜோதிடர் ஒற்றுமை அவசியமா இல்லையா? நாம நமக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும்.
இப்போ இந்த எவ்வளோ ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா இவங்க எவ்வளோ இதுக்கான செலவு என்ன, இதுக்கான இது என்ன, இத்தனை பேரை உண்டிக்கணும், ஒரு 10 நாளாக அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க. நான் இதை தான் யோசிப்பேன், ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க. அவங்க பெரிய அவங்களுக்கு அந்த குடிப்புன்னு இருக்குது, நமக்கெல்லாம் செய்ய முடியல. நாங்கள் இவ்வளோ நாளாக ஃபீல்டில் இருக்கேன், ஒரு விழா நடத்தி 10 பேரை கூட்ட முடியல, நமக்கு அந்த யோகம் இல்லை, அவங்களுக்கு அந்த யோகம் இருக்குது. கரெக்டா? சரி, அதுக்கு முன்னாடி எப்பவும் போல என் குருவணக்கத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை துவங்குறேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை முதல்ல நான் வணங்கிக்கிருவேன். ஏன் இந்த குருமார்களுடைய பேரை சொல்கிறோம்னா, இவர் எப்படி வந்தார், இவர் எப்படி இந்த துறையில் இப்படி ஓங்கி வந்தார், இவர் என்ன புஸ்தகம் படிச்சிருப்பார், இவர் எந்த அரிசி கடையில் அரிசி வாங்கியிருப்பார், இப்படிலாம் யோசிப்பீங்களா இல்லையா, இருக்கா இல்லையா? அப்போ நாம் இந்தந்த வாத்தியார்கிட்ட படித்தோன்னு சொன்னால் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி அந்த ஆசிரியர்கிட்ட படித்து உயர வரணுங்கிறதுக்கு தான். சரியா? கரெக்டா? எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த, அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுத்த கௌரி சங்கர் சார், சென்னியப்பன் சார், திருமண பொருத்தத்தில் பட்டாபிராமன் சார், அரியலூர் இளங்கோவன் சார், கோட்டையூர் சுப்பிரமணியன் சார், எனக்கு திருமண பொருத்தம் போய் கற்றுக்கிட்டேன். திருப்பூர் ஜி கோபாலகிருஷ்ண ஐயாட்ட போய் அடுத்த லெவல் மேல்நிலைகள் நிறைய படித்தேன். செமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி செல்வம் சார், கோபால் சார், காளிமுத்து சார் அவங்களும் என்னுடைய குருநாதர். அஸ்ட்ரோ சக்தி சார்ட்ட வர்க்க சக்கரம் படித்தேன். ஜெயம் சார்ட்ட ஒரு வகுப்பு படித்தேன். இதுதான் என்னுடைய ஜோதிட அனுபவம். இந்த குருமார்களுடைய ஆசீர்வாதமும் இந்த குருமார்களுடைய அறிவும் ஆசீர்வாதம் தான் தங்கப்பாண்டியன், என்னால் ஒன்றுமில்லை. இப்போ இந்த மேடையில் வந்து பேச வரும்பொழுது தென்னரசனே நீங்கள் 12ஆம் பாவம் தான் பேசணும்ட்டார். அண்ணன் எங்கே இருக்காரு? உள்ளே ஒளிஞ்சிட்டார் பாருங்க. அந்த இருக்கார் பாருங்க. 12ஆம் பாவம் தான் பேசணும், 30 நிமிஷம் தான், 29 நிமிஷத்தில் மைக்கை பிடிங்கிறோம்ட்டார். அங்கேயே சொல்லிட்டார். ரைட்ண்ணே அண்ணன் சொன்ன, அவர் சொன்னால் சரியாக இருக்கும். ஜோதிடத்தில் தென்னரசன் ஒரு தனித்துவமானவர், ஆர்வமானவர், சிறந்தவர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரை பார்த்தோன்னு இட போட்டுறாது, அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட இருக்குது. சரியா? சரி, ரைட்டு. நம்ம 12ஆம் பாவத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்தாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 12ஆம் பாவம் தரும் யோகங்கள். ஒரு மனுஷ வாழ்க்கையில் என்றைக்குமே பாருங்கள் சார், ஜாதகத்தில் எங்கே யோகம் இருக்குது, எந்த பாவம் என்ன நமக்கு நல்லது செய்த வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க. சோசியம் பார்க்க வந்தால் தைரியமாக முதல் பேசுங்க. நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும், உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும், ஓங்கி இருக்கணும். கடை கடனுக்கு வாங்கிக்கொன்னு துரசம் சனி முத்தி நடக்கும், 3 நாளுக்கு முத்தி நடக்கும், அஷ்டம சனி நடக்கும், 6 மாதம் கவனமாக இருங்க அப்படின்னா என்ன சார் யாருக்கு சொல்கிறீங்கம்மா? நான் சொல்லுவது புரியுதா? நான் சொல்ல புரியுது, யாருக்கு சொல்கிறீங்க அப்படிம்மா? வந்தவொடனே கேட்கணும், இந்த தசை என்னை பற்றி நடக்கா. அதாவது நேருக்கு நேரம் உட்காந்து ஜாதகம் சொல்லும் போது அவங்களுடைய முக பாவனை உங்களுக்கு 50% சப்போர்ட் பண்ணும். உண்மையா இல்லையா? ஐயா கல்வியில் உங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனே சொல்ல தாய்ப்பாசம், அப்போ சின்ன பிள்ளைல போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? பாவனைன்னு ஒன்று இருக்கு, நீங்கள் சொல்கிற விதமும் இருக்கு. சோதிடரே திடமா வர்றவனுக்கு திடம் சொல்றதுக்கு தான். நம்ம என்ன சொல்றதுக்கு? ஒரு ஆள் உடம்பு சரி, ஒரு அம்மா ரொம்ப வேதனையோட ஜாதகம் பார்க்க வருது. அப்படியே நடந்து, ஏம்மா நான் ஃபோன்லேயே சொல்கிறேனே இல்லையா, உங்களை நான் நேரில் பார்க்கணும், யூடியூப்பில் நீங்கள் பேசுகிறத பார்த்தேன், எப்படியாவது உங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னுச்சு. சரின்னு வர சொல்லிட்டேன். அது தவங்கி 33 வயசு பையனுடைய ஒரு வாழ்க்கை நிலை, மன உடைஞ்சி ஜாதகத்தை கொடுத்துச்சு. கொடுத்தேன் பாருங்க, தைரியம் கொடுத்தேன் பாருங்க. அந்த அம்மா 60 கிலோமீட்டர் நடந்தே போயிடுச்சு. நம்ம பஸ்ஸுக்கு போகல, இல்லை தம்பி நான் நடந்தே ஊருக்கு போயிடுவேன்ருச்சு. நான் சொல்ல புரியுதா? நம்ம கொடுக்குற தைரியம் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இன்னைக்கு 12ஆம் பாவம்னு பேச சொன்னாங்க. பார்த்தீங்க, இந்த 12ஆம் பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கணும் சார். அவன் தான் சார் வாழ்க்கையிலே புண்ணியம் பண்ணவன். உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? நிம்மதியாக படுத்தா தூங்கணும். ஒரு நாளாம் பார்த்தா படுத்தவொன்னே தூங்கிடுவான். நான் அவன் இந்த 12ஆம் பாவம் வளர்த்தவன்லாம் நான் சொல்லுவேன், பஸ்ஸில் போனால் முதல் சீக்கிரமாக டிக்கெட் எடுத்துருமே. ஆமாம் சார். ஏன் தெரியுமா? பஸ் அவர் வரங்குலையும் தூங்கிடுவான். அங்கே வந்துட்டு இருப்பாரு, வரங்குலையும் தூங்கிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு உசுப்பாரு, தம்பி எந்திங்க பாரு. அவர் டிக்கெட்டு கொடுக்குறவர் இல்லை, டிக்கெட்டை செக் பண்ணுறவர். நான் சொல்லுவது புரியுதா? அதனால் இந்த 12ஆம் பாவம் வளர்த்தவனுக்கு தூக்கம் வந்துடும். கம்பியை பிடிச்சிட்டே தூங்குவான். பார்த்துருக்கீங்களா? ஏன் பஸ்ஸில் கம்பியை பிடிச்சி தூங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியா? அப்படிமா 12ஆம் பாவம் அவனுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எவ்வளவு கவலை வந்தாலும் சரி, கடன் கோடிக்கணக்கில் இருக்கும், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு படுத்துருவான் ஜம்முன்னு. கடங்காரன் 5 மணிக்கு வந்துருப்பான், ஐயா தூங்கிட்டு இருக்காருமா, அவன் கொடுத்தவன் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு 12ஆம் பாவம் எப்படி இருக்கும் ஐயா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். 12 கெட்டு போச்சுன்னா நினைச்ச முடியும். 12ஆம் பாவம்னா தூக்கம். பகலில் தூங்கலாமா, இரவுல தூங்குறதா?
பகல்ல தூங்குறது 4 பேர் தான் சொல்றிய. அப்ப 12ஆம் பாவம் பலமானா இரவுல தூங்குறான். 12 கெட்டவன் ஒருத்தன் பகல்ல தூங்குனா 12ஆம் பாவம் என்ன இருக்கும்? ஜாதகத்தை பார்க்கணுமா நீங்க? நான் சரியா சொல்லி புரியுதா? யாரோ பகல்ல தூங்குறான்னு வைங்க, உருன்னு அவன் உசுப்பி டேட்டா பொறுத்து அந்த இடத்துல ஸ்பாட்ல போடுங்க. இப்போ தான் சாப்பிட்டு வர இருக்கு. நான் சொல்லிவிதா, அவன் சாப்பிட்டு தூங்க, நீங்க சாப்பிட்ட வரல போடுங்க. புரியுதா சொல்றது? அவனுக்கு 12ஆம் பாவம் என்ன செஞ்சிருக்கோம்? என்ன செஞ்சிருக்கோம்? கெட்டு போயிருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. எதுக்காக சொல்றோம்னா சார், ஒரு பாவகத்தில் 12ஆம் பாவம் ரொம்ப 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 முக்கியம். ஒருவருக்கு 12ஆம் பாவம் பலமானால் செல்வந்தராக இருப்பார். அவருக்கு 12 பாவ பலன்களும் உண்டு. என்ன உண்டு? ஒரு ஆளுக்கு 12ஆம் அதிபதி லக்கணத்தில் ஜாதகருக்கு 12 பாவ பலன்கள் உண்டு. 12ஆம் அதிபதி நாளில் தாயாருக்கு எத்தனை பாவ பலன்கள் உண்டு? 12ஆம் அதிபதி 9இல் தந்தைக்கு எத்தனை பாவ பலன்கள் உண்டு? இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சா? தமிழ்ல தான் சொல்ல புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டுட்? எஸ் அப்படிமா இப்பதான் புரியுது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்ப 12ஆம் பாவத்துடைய பலன் வந்து ரொம்ப முக்கியம். சிலர் தூங்கும் போதே கொஞ்சம் அங்க 12 கூட 12 கூட 2 கூட போய் எங்க இருப்பான்? பேச்சுன்னு சொல்லக்கூடிய எந்த பாவம்? தூக்கம்னா என்ன பாவம்? இந்த பேசுறவன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்து வைங்க, தூக்கத்தில் நெஞ்சிட்டுப்பான். கால் நெஞ்சு அப்பயும் தெரிஞ்சுக்கணும். 12 கூட 2ல அவனை உசுப்பி டேட்டா பொறுத்த போட்டீங்கன்னா 2 12 சம்பந்தம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன செய்யும்? நான் சொல்ல புரியுதா இல்லையா? எப்படி இருக்கு ஐயா? புரிஞ்சா? இப்படியே நீங்க யோசனை பண்ணுங்க. எதுக்கு சார் 12ஆம் பாவம் எடுத்தா செல்வமா இருப்பாங்க? செல்வ கிரகம் என்ன? வெரி குட். செல்வ கிரகம் என்ன? இன்னொரு ஆளு சுக்கிரன், குரு, சுக்கிரன், மாறி மாறி சொல்லணும். இவங்க 2 பேரும் எங்க பலம் பெறாங்க? 12ஆம் பாவம் பலமானால் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு. ஒரு ஆளுக்கு 12ஆம் பாவத்தை சுக்கிரன் என்ன கிரகம்? ஆனா பெண்ணா? குரு ஆனா பெண்ணா? சுக்கிரன் குரு. இப்ப மனசுல நிக்குதா? இது படிக்க வேண்டியது இல்ல. நமக்கு நிறைய ஜோதிடர் சொன்ன விஷயங்களை பூரா நிறைய தொகுத்து வழங்கி புத்தகமா வெளியிடக்கூடிய அரோமிரா அண்ணன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இந்த கூத்தாடுற இடத்துல அப்ப கேப்ப இப்படிதான் தாண்டா ராமசாமி தாண்டு அப்படிமா மக்கள் அப்பதான் விசாரிப்பா இருக்கும். சினிமா படத்துல அப்ப கேப்ப கவுண்ட் பண்ணி செந்தில் ஏன் வாரான்? கதையா சொன்னா படம் பார்க்க தூங்கிடுவான். நான் சொல்ல புரியுதா? அப்ப கேப்ப வந்த உடனே கலகலன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு கவுண்ட் பண்ணி செந்தில் மாதிரி வச்சுக்கோங்களேன். பார்க்கிற விதம் தான். ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு திசைக்கும் 12ஆம் பாவம் வலுத்தால் அந்த திசை சிறப்பு. ஆரம்ப கால வாழ்க்கை சொல்றது என்ன பாவம்? இப்ப காமிச்சிட்டேன். ஆரம்ப கால வாழ்க்கை சொல்றது என்ன பாவம்? என்ன பாவம்? என்ன பாவம்? பேச்சு வரல ஒன்னும். என்ன மக்கள் சவுண்டா பேசும். சோசியருக்கு பேச்சு. மத்தியம வாழ்க்கையை சொல்லக்கூடியது, இறுதி வாழ்க்கையை சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கு? சரியா? கிறிஸ்டின் முஸ்லிம் தொடர்பு அப்படிங்கிறது 12ஆம் பாவம். ஒரு ஆளுக்கு 12ஆம் லக்கணத்துல இருந்து நல்ல கிரகம் பார்த்தா ஒரு கிறிஸ்தவரால முஸ்லிம்னால ஒரு நன்மை அடைவார். சரியா சொல்றது? யாராவது பாருங்க 12 கூட 4ல இருக்கா? இருக்காவது உங்க வீட்டுக்கிட்ட கிறிஸ்டினா முஸ்லீம் இருக்காங்களா? இருப்பாங்க. இதுக்கு லாஜிக் வேணுமா? அடுத்த மீட்டிங்ல சொல்லவா? சக்தி குரு சார் அடுத்த மீட்டிங்ல சொல்லவா? இப்ப சொல்லவா? சக்தி குரு சார் காணும் இருக்காங்களா? சரி. நம்ம 7 படிச்சா 7ங்க, 8 படிச்சா 7 படிச்சா 7ங்க, 8 படிச்சா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? அவ்வளவுதான். 9 படிச்சா எத்தனை வாங்கிறோம்? 9ங்கிறோம். 10th படிச்சா SSLCங்கிறோம். சரி. 11 படிச்சா அங்க சிலுவை ஓட்டு தான் 1 போடுதீங்க ஐயா பிளஸ். ஆமா, நீங்க 11 12 பாருங்க, ஒரு கிறிஸ்டின் நண்பரோ முஸ்லீம் நண்பரோ உங்களுக்கு வருவாங்க. சரியா? கரெக்டா? நீங்க சொல்லி பாருங்க, எல்லாமே சரியா இருக்கும். எல்லாமே நிச்சயம் சரியா இருக்கும், தவறே வராது. அப்ப நல்லா பாருங்க, 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது நல்ல ஒருவருக்கு பலமானால் அவருக்கு லட்சுமி யோகம் உண்டு, விமல யோகம். தன் காலத்திற்கு பிறகும், தான் வாழ்ந்து மடிந்த காலத்திற்கு பிறகும் அவர் பெயர் புகழ் நிற்கும் கல்லறை யோகம் 12ஆம் இடம்.
ஜெயலலிதா அம்மாவுக்கு 12 கூடிய சுக்கிரன் உச்சம், இன்னைக்கும் பேர் சொல்றாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் பாருங்க 12 நல்ல கிரகம் இருக்க வேண்டும். 12 கூடியவன் பலம் பெற்றால் நல்லா பாருங்க, அது விமல யோகம் தான். தன் காலத்துக்கு பிறகும் பெரிய அளவில் பேர் சொல்லுவாங்க. 12ஆம் இடம் பலம் பெற்றால் விமல யோகம்ங்கிறான். பெரிய நிறுவனங்கள்ல இந்த பர்வத யோகம்ங்கிறான். 12ஆம் இடம் லக்கணத்துக்கு தொடர்பு கொண்டால் என்ன யோகம்? பர்வத யோகம். பெரிய சங்கத்தையோ பெரிய குடும்பத்தையோ அல்லது பெரிய நிறுவனத்தையோ பொறுப்பேற்று நடத்துதல் பர்வத யோகம். இப்ப ஐயா சங்கத்தை நடத்துறாரு, 1 12 தொடர்பு இருக்கா? 12 வளர்த்துருக்கான்னு கேளுங்க. 1 12 கூடியவரை யாரு? நான் கும்பராசி. 1க்கும் 12 கூடியவர் யாரு? வந்துருச்சா? பர்வத யோகம். பெரிய கம்பெனியில் நான் தாங்க லீடர், 5 கூட்டு குடும்பம் நான் தான் இருக்கோம், பெரிய பதவி. 12ஆம் இடம் இறந்து போனா மோட்சஸ்தானம் 12ஆ? ஐயா மோட்சஸ்தானம் யாருக்கு மோட்சம் வேணும்? மோட்சஸ்தானம் 12. நல்லா பார்த்துக்கோங்க. இறந்தவங்க கிட்ட பெரிய வீடுன்னு சொல்றீங்களா? பெரிய பதவி ஆயிட்டாருன்னு சொல்றீங்களா? கவர்னர், பிரதமர். என்ன 12க்கு அடுத்து வேற எது என்னது இல்ல? 12ஆம் பாவத்துக்கு அடுத்து ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் மறுபடியும் என்னது? 12ஆம் பாவத்துக்கு அடுத்து நல்லா கவனிச்சுங்க. 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் எல்லாம் இழந்து மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல ஓடி ஜெயிக்கணும். மறுபடியும் சொல்றேன், பாதி பேருக்கு புரியல, டீ வந்துடும், பாதி பேருக்கு புரியல. பேசுங்க, நீ பேசுங்க, போன பேசுங்க தாயி, அதுதான் முக்கியம். சரி இது கூட பார்த்துக்கலாம். நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. 12ஆம் பாவத்துக்கு அடுத்து என்ன பாவம்? பலமா சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். 1ஆம் பாவம். சரியா? 12 முடிஞ்சாலும் மறுபடியும் 1 ஆரம்பிச்சிருது. சரியா? நான் சொல்ல புரிஞ்சா? அப்ப 12ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு வைங்க, அவன் 12 பாவத்தையும் இழந்து ஐயா பொருளாதாரம், குடும்பம், சகோதரன், வீடு, மனை, கல்வி, குழந்தை எல்லாத்துலயுமே ஒரு கசப்பு வந்து மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஓடுவான், டாப்புக்கு வந்துருவான். யாராவது பாருங்க 12 கூட பாதிக்கப்பட்டவன் எல்லாத்தையும் இழந்து ஊரை விட்டு வெளியில போய் டாப்புக்கு வந்துருவான். இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்லு. எப்படி ஐயா எப்படி இருக்கு? சிறப்பா? 12ஆம் இடம் பாருங்க, சிறுபிள்ளையில தாய் தந்தையோட தூங்குற இடம் 12, நம்ம மனைவியோட தூங்குற இடம் 12, சிறுபிள்ளையில தாய் தந்தையோட தூங்குற இடம் 2. அப்ப 12ஆம் இடம் ஒருவருக்கு பலமானால் விரைவில் திருமண பாக்கியத்தை தரும். அது சுகஸ்தானத்துக்கு என்னது? 12ஆம் இடம் பலம் பெற்றவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு எஜுகேஷன் படிப்பாங்க. 12ஆம் இடம் பலப்பட்டவர்கள் வெளியூர்ல போய் பெரிய ஆளா இருப்பாங்க. பயணம் சார்ந்த துறையில. பயணம் சார்ந்த துறைனா என்ன ஐயா? என்னது? என்ன சோசியர் பேசணுங்க, ஒவ்வொரு மீட்டிங்ல அதான் சொல்றேன். பயணம் சார்ந்த துறைனா என்ன? டிராவல்ஸ். யார் சொன்னா? கரெக்டா சொல்லிட்டீங்களா? பரவாயில்லையே. டிராவல்ஸு, பிளேனு, பயணம், ட்ரெயின் எல்லாம் இதுல இருக்கவங்களுக்கு பூரா பாருங்க, ஏரோப்ளேனு, ராக்கெட்டு, மார்க்கெட்டிங்ல வர்றவங்களுக்குலாம் 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 12ஆம் பாவம் வலுத்தா ரொம்ப நல்லது சார். 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். பிரம்ம முகூர்த்த பாவம். என்ன பாவம்? நீங்க மேசத்தை காலையில 6 to 1 டைம் போடுங்க. பிரம்ம முகூர்த்தம் எந்த டைம்? எந்த இது வரும்? 12ஆம் பாவம் வந்துருமா? எப்படி ஐயா? சிறப்பா இருக்கா? 12ஆம் பாவம் வலுத்தா உயர்கல்வி உண்டு, பூமி மனை வாகன யோகம் உண்டு. 12ஆம் பாவம் வலுத்தா என்ன உண்டு? பூமி மனை வாகன யோகம் எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிடும்? எல்லாமே கிடைச்சிடும். எதுவுமே அவருக்கு பெண்டிங்கே வராது. நல்லா பாத்துங்க. 12ஆம் இடம் வலுத்தவனுக்கு வரக்கூடிய மனைவி உத்தியோகம் போவா. ஒரு பெண் ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலுத்தா கணவர் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாரு. கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, எப்படி இருக்கு? இதுல மறுபடி 12ஆம் இடம் முக்கியமானது. உங்களுக்கு உங்க பாவத்தினுடைய சுகபோகங்களை சொல்லக்கூடியது 12. நான் சொல்ல நல்லா தூங்கி எழுந்தோம் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பானா இல்லையா? தூங்காம இருந்து எப்படி இருப்பான்? டல்லா இருப்பான். அப்ப அந்த 12ஆம் இடத்துடைய தன்மையை பாருங்க. 12ஆம் இடம் யாருக்கு பாதிச்சிருக்கோ அவங்களுக்கு கணவன் மனைவி பொருத்தம் குறைவாக இருக்கும். யாருக்கெல்லாம் 12ஆம் இடம் பாதிச்சிருக்கோ, ஒரு ஆள் உயரம், ஒரு ஆள் குள்ளம், ஒரு ஆள் கருப்பு, ஒரு ஆள் சிவப்பு, ஒரு ஆளுக்கு சாதி சமுதாயத்தில் மாறுபாடு இருக்கும். இருக்கா இல்லையா ஐயா? இருக்கா இல்லையா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அதுல வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் பார்த்துக்குங்க. நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும்னா 12ஆம் பாவம். ஆடு மாடு வளர்க்கணும் அப்படின்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் வளர்த்தவங்க வீட்டில் லட்சுமி கோமதிங்கிற பேர் இருக்கும். அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். யாருக்கா இருக்கு? 12 கூட எங்க இருக்காங்க கேளுங்க. ஐயா இருக்கா? 12ஆம் இடத்துல கோமதி லட்சுமி நாங்கள் நிச்சயம்
ஸ்ரீங்கிற பேர் அங்கே இருக்கும், கௌதமும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு அடையாளம் தான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்துங்க. பணவரஸ்தானம் என்ன வந்துருச்சா? 2, 5, 8, 11 என்னது? 2 அடுத்து 11. மறுபடியும் சொல்லுங்க. 2, 11. காடு, மலை, பூங்கா. டோரா பூச்சியில் சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்லிடணும். 2, 5, 8, 11. இறுதி கால பாவம்னா என்ன பாவம்? என்ன பாவம்? இறுதி பாவம். கட்டத்தில் இறுதி பாவம் என்னது? 12 கூடையவன் பணவரஸ்தானத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது இறுதி வரை உங்களுக்கு பணம் உண்டு. உங்களுக்கு பணம் பின்னாடி முதல்ல வராது. எங்க இருக்கும்? பத்திம வயசுக்கு மேல, 40 வயசு 50 வயசுக்கு மேல கடைசியில் மூச்சு இருக்க வரைக்கும் என்ன வந்துகிட்டு இருக்கும்? பணம் வந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிறது அதுல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. 12ஆம் பாவத்தினுடைய 2 வருமானம் வரணும்னா அது 12ஆம் பாவம். 2வது ஒரு தொழில் செய்யணும்னா அது 12ஆம் பாவம். இப்படி 12ஆம் பாவத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப 12ஆம் பாவம் வேணுமா வேண்டாமா? ஜாதகத்திலிருந்து எடுத்துட மாட்டீங்களே. ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு? 9 பாவம் போட்டுருந்தாரு. ஐயோ என்னையா 9 6 8 12 கட் பண்ணிட்டேன்னு. புரியுதா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா பாவத்திலையும் எல்லா விஷயங்களும் உண்டு. ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் கலந்ததான் என்னது? 12. நம்ம கால் பாதமே 12 தான். 12 கூடையவர் 2, 5, 8, 11 இருந்து விட்டால் அவளுக்கு பாதத்தில் தான் லட்சுமி இருக்கா. அவர் வச்ச இடமெல்லாம் செல்வமாகும்னு அர்த்தம். புரிஞ்சா? எப்படி இருக்கு தங்கபாண்டியன் பேச்சு? இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து உங்களுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச சிறு விஷயங்களை சொல்றேன். அண்ணன் பவளக்கண்ண சாருடைய உரைகள்லாம் இருக்கு, இன்னும் நிறைய நண்பர்கள் உரையெல்லாம் இருக்கு. இதை எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம். இதுல எவ்வளவு பிழை இருக்குதோ அதுக்கு தக்கன பரிசை குறைச்சிக்கோங்க, சரியா? ஆமா, எழுதி பயன்பெறுங்க. இந்த விழா ஏற்பாடு பண்ணி இங்க அழைச்சவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. தொடர்ந்து யூடியூப்ல எல்லாம் என்னுடைய ஸ்பீச் வருது, அதுல எல்லாம் கேட்டு கருத்துக்களை எழுதுங்க. யார் எழுதுறீங்களா? பேச்சுக்களை கேட்கறீங்களா? எப்படி இருக்கு? எழுதுங்க. ஜோதிடர் வாழ்க, ஜோதிடம் வளர்க, ஜோதிடர் ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். போன் எடுக்கிற மாதிரி நம்பரா கொடுங்க. ஆமா, 82 போன் நம்பர் வேணுமா? எதுக்கு உங்கள் நம்பருங்களா? இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சிறு பட்டி தொட்டி எல்லாம் இந்த ஜோதிடர்களுடைய பேச்சை இன்னைக்கு எல்லா டிவிலையும் வந்தாலும் ஆன்லைன் டிவியில தான் முதல்ல அதில் தீவிரமா சர்வீஸ் பண்ணாரு. அவர் முத்துப்பாண்டி அண்ணனுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுங்க. அடுத்து 8248475259. இன்னொரு கூட சொல்லிட்டா 8248475259. போட்டுக்கிட்டீங்களாங்கய்யா? சரி, எல்லாம் உங்க அன்புக்கு நன்றி.